இந்தியன் 2 படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் அதிதி சங்கர் பண்ண சில அட்டூழியங்கள் இப்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அவங்க நார்மலா தான் பண்ணியிருந்தாங்க, நார்மலா தான் பாட்டு பாடியிருந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேரு அவங்க பாடின பாட்டை ட்ரோல் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அதிதி சங்கர் இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழாவில் பண்ண சர்ச்சைகளை பற்றி நான் பேச போறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. அப்போதான் நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும். டைரக்டர் சங்கருடைய மகள் அதிதி சங்கர் ஒரு சிங்கர், ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க படங்கள் நடிச்சிருக்காங்க, பாடல்களும் பாடியிருக்காங்க. ஆனா இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அதிதி சங்கர் என்ன பண்றாங்கன்னா பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கு காத்துலயும் பிளட் வர வைக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழாவில் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் நடந்தது. அதுல அதிதி சங்கர் என்ன பண்றாங்கன்னா முதல்ல வந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு ஸ்டேஜ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு வராங்க. ஸ்டேஜுக்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா சங்கர் சார் டைரக்ஷன் பண்ண படங்களை இருந்து ஒவ்வொரு பாடல்களா வந்து பாடுறாங்க, ஆடுறாங்க. ஸோ முதல்ல ஆடுறாங்க, அதுக்கப்புறம் இனி எதுக்கு நம்ம ஆடணும் பாடலாம்னு சொல்லிட்டு பாடுறாங்க. ஆடுறதுலாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாடலாமா? அப்படி அவங்க பாடினதுல 2 பாட்டு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுல ஒரு சாங் வந்து சோசியல் மீடியாவில் அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க டெலிகாஸ்ட் பண்ணல. அந்நியன் படத்துல உள்ள கண்ணும் கண்ணும் நோக்கியால வரக்கூடிய அந்த ஒரு இடையில வரக்கூடிய அந்த ஒரு பாட்டை மட்டும் பாடியிருந்தாங்க. இன்னைக்கு அது வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலா பேசப்படுது. இதை கேட்டுட்டு சங்கர் சாரை அப்படியே அதிர்ச்சியில ஆழ்ந்து போய் உட்கார்ந்து இருந்தாரு. இதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை வேற தட்டுறாங்க. அதை பார்க்கும்போது உண்மையாவே சிரிப்பு தான் வருது. எனக்கெல்லாம் அந்த வீடியோவை நான் நிறைய தடவை பார்த்துருந்தேன், எனக்கு ஒரே சிரிப்பு அடக்கவே முடியல, அந்த மாதிரி வந்தது. அழகுராஜா படம் பார்த்திருப்பீங்க, அதுல வந்து நம்முடைய சித்ராதேவி பிரியான்னு சொல்லிட்டு காஜல் அகர்வாலுடைய கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு அதிதி சங்கர் பண்ண இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு சித்ராதேவி பிரியா வந்து ஞாபகப்படுத்துது. இந்த ஆண்டவனே நினைச்சாலும் நான் அடுத்த சோபனை ஆகுறத தடுக்க முடியாது. அதுலயும் அழகுராஜா படத்துல வந்து ஒரு சீன் வரும், நீ வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் கிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவியே, அந்த பாட்டை கேட்கும் போது அதே மாதிரிதான் நம்முடைய அதிதி சங்கர் பண்ண விஷயம் இன்னைக்கு இருக்கு. அதுல இன்னொரு பாட்டு பாடி இருந்தாங்க. இந்த பாட்டு எந்த படத்துல உள்ளதுன்னே தெரியல. உண்மையாவே இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நம்முடைய சங்கர் சாரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு நம்முடைய மகள் இந்த அளவுக்கு பாடுவா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு ஒரு நாள்ல அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவங்களுடைய வீடியோஸ் இன்னைக்கு இவ்வளவு ஃபேமஸ் ஆகும்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கன்றாவியா இருந்தது. தயவு செஞ்சு நீங்க பாட்டு பாடிடாதுங்க அப்படின்றது நமக்கு வந்து சொல்ல தோணுச்சு. ஸோ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல அதிதி சங்கர் பண்ண இந்த விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோட கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.